வெல்கம் டு ஐயா ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். நான் உங்கள் ஜிஎஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகே, டெய்லி ஒன் ஷார்ட்கட்ஸில் இன்றைக்கி என்ன சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைம் அண்ட் ஒர்க் அப்படிலேருந்து ஒரு சம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம்ம என்னங்கிறத வாசித்துட்டேன். சம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 45 workers can do a piece of work in 80 days. After how many days should 5 workers leave from the work, so that the total work is completed 81 days. திருப்பி சம் வாசிக்கிறேன். 45 works can do a piece of work in 80 days. ஒரு 45 workers இருந்தாங்கன்னா அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 80 days ஆகும். After how many days should 5 workers leave from the work? ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த 45 ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 5 ஒர்க்கர்ஸ் வந்து லீவ் போட்டு போயிடுறாங்க. அப்போ ரிமைனிங் 40 ஒர்க்கர்ஸ் தான் இருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ தட் த டோட்டல் ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட் 81 days. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 40 ஒர்க்கர்ஸ் 5 ஒர்க்கர்ஸ் கம்மியாகி 40 ஒர்க்கர்ஸ் இருக்கிறதுனால 80 daysங்கிறது 1 day எக்ஸ்ட்ரா ஆகுது. 81 days ஆகுது. இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 81 days ஆகுது. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் 45 ஒர்க்கர்ஸ் இருந்தாங்கல்ல, 80 days கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்களா, கொஞ்ச நாள் கழிச்சு 5 days லீவ் 5 ஒர்க்கர்ஸ் லீவ் போட்டாங்க. அப்போ எத்தனை நாள் கழிச்சு இந்த 5 ஒர்க்கர்ஸ் லீவ் போட்டு போனாங்க? அதான் கொஸ்டின். ஆஃப்டர் ஹவு மெனி டேஸ் ஷுட் 5 ஒர்க்கர்ஸ் லீவ் ஃப்ரம் த ஒர்க்? அதான் கொஸ்டின். சரியா? எத்தனை நாள் கழிச்சு அந்த ஒர்க்கை அவங்க அந்த 5 ஒர்க்கர்ஸ் லீவ் போட்டு போனாங்க அப்படிங்கிற இதுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. A 72, B 36 அண்ட் C 40 அண்ட் D 75 அண்ட் E 65. இது நார்மலாக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா, அந்த சம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா 45 × 80. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதில் ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது. என்னென்னா, இதை 2ஆல் டிவைட் பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 90 × 40 கூட வச்சுக்கலாம். இது மல்டிப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். 3600 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். யூனிட்ஸ்னால் அதோடைய வேல்யூ அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். சரியா? ஓகே, இப்போ ஒர்க்கு எப்படி கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா, 45 ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க எத்தனை நாள் வரைக்கும் கண்டினியூ பண்ணுவாங்க? அது இந்த 5 ஒர்க்கர்ஸ் லீவ் போட்டிருப்பாங்களா, அது வரைக்கும் இந்த 45 மெம்பர்ஸ் போயிருப்பாங்கல்ல, ஒர்க்கர்ஸ் போயிருப்பாங்கல்ல. அதனால நம்பர் ஆஃப் டேஸ் தெரியாதனால எக்ஸ்னு வச்சிருக்கேன். எக்ஸ் ப்ளஸ் நிறைய பேர் கேட்பாங்க, ஷார்ட்கட் சொல்லிட்டு எக்ஸை யூஸ் பண்ணீங்கன்னு கேட்பீங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்கட் சொல்றேன். சரியா? ஸோ 45 × x ப்ளஸ் அந்த நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குல்ல, நம்பர் ஆஃப் டேஸ் மீன்ஸ் என்னன்னா, டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணுறது 81 days ஆச்சா. ஸோ 81 - x, அந்த நம்பர் ஆஃப் டேஸ் 81 - x × 40 which is equal to the total number of units. Total number of units. இந்த நம்பர் ஆஃப் டேஸ் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் ஃபர்ஸ்ட்டு அந்த ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஈக்குவலாக ஃபஸ்ட்டு இது யாருமே லீவ் போடலைன்னா இது ஒர்க் நடந்திருக்கும், யாருமே லீவ் போடலைன்னா இது நடந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த நம்பர் ஆஃப் டேஸ் 45 ஒர்க்கர்ஸ் எது வரைக்கும் போவாங்கன்னு தெரியாது. நம்பர் ஆஃப் டேஸ் அதனால எக்ஸ்னு வச்சிருக்கேன். ப்ளஸ் அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சுல, 81 days ஆக்சுவல் நடந்தது. 81 days எக்ஸ்ட்ரா 1 day ஆகிக்கலாம் 81. அப்போ 81 - x, அந்த நம்பர் அந்த டேஸ் தெரியுதுனாலே -x × 40 which is equal to அந்த யூனிட் கம்ப்ளீட் ஆகிருக்குல்ல, அதான் 3600. இதை சால்வ் பண்ணீங்கன்னா which is equal to 72 அப்படின்னு வரும். இதை சால்வ் பண்ணீங்கன்னா which is equal to 72 அப்படின்னு வரும். இது சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 72 அப்படின்னு. எப்போதுமே ஷார்ட்கட் அப்படிங்கிறது நம்ம சம்ம ஒர்க் அவுட் பண்ணி மூலமாக கொண்டு வர்றதை விட ஆன்சர்லேருந்து போனீங்கன்னா இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக முடிஞ்சிடும். ஆன்சர்லேருந்து போனால் ஸோ சாய்ஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் 72 அப்படின்னு. எப்போதுமே சாய்ஸ் 5 சாய்ஸ் கீழே இருக்கும். 5 சாய்ஸில் நம்ம லக்குக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸே ஆன்சராக வந்துட்டுன்னா மிச்சம் 4 சாய்ஸ் பார்க்க வேண்டாம். அந்த டைம் வந்து நமக்கு சேவ் ஆயிரும். அதுக்கு பதிலாக இன்னொரு சம்ம ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய டைம்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். சரி, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் 72ன்னு இருக்கு. அப்போ நம்மளோட என்ன மீன் பண்றதுன்னா, இந்த 45 மெம்பர்ஸ் வந்து 72 days வரைக்கும் வர்றாங்க. 72 days வரைக்கும் வராங்க. ஆக்சுவலா ஒர்க் எவ்வளவு? 80 days. ஆக்சுவலா ஒர்க் வந்து 80 days. அப்போ இதே 45 மெம்பர்ஸ் மிச்சம் ஒர்க் எவ்வளவு டிஃபரன்ஸ் சொல்லுவேன். 8 days வந்திருந்தாலும் ஒர்க் கரெக்டாக முடிஞ்சிருக்கும். இதே 45 மெம்பர்ஸ் 72 days வரைக்கும் வர்றாங்க. ரிமைனிங் 8 days கரெக்டாக வந்திருந்தாலும் ஒர்க் கரெக்டாக முடிஞ்சிருக்கும். ஆனால் அங்கே சேஞ்சஸ் இருக்கு. என்ன சேஞ்சஸ் இருக்கு? 5 ஒர்க்கர்ஸ் லீவ் போட்டுருந்தாங்க. 72 daysக்கு அப்புறம் லீவ் போடுறாங்க அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ இருப்பாங்க? 40 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. இதை சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் வருதுங்கிறது பார்க்கலாம். இது கட் பண்ணால் 1 = 5. ஸோ இதை கட் பண்ணால் 9. ஸோ 9 days ஆகுதுன்னு. அப்போ என்ன அர்த்தம்?
8 days முடிய வேண்டிய ஒர்க்கு இப்போ 9 days, 1 day எக்ஸ்டெண்ட் ஆகுது, 9 days ஆகுது. இது எப்படி கால்குலேட் பண்றது பாருங்க. அப்போ ஆன்சர் என்ன? ஆக்சுவலாக வந்து 72, இப்போ 9 days, இந்த 5 days லீவ், 5 ஒர்க்கர்ஸ் லீவ் போட்டதுனால எக்ஸ்ட்ரா 9 days ஆகுது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணா இஸ் ஈக்குவல் டு 72 + 9 இஸ் ஈக்குவல் டு 81. வந்துச்சா? 81 டேலி ஆயிடுச்சா? ஸோ ஆன்சர் நமக்கு 72 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ஏ இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ ஆன்சர்லேருந்து இது சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடில் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ மோஸ்ட்லி இந்த டைப் ஆஃப் மெத்தடை யூஸ் பண்ணாதீங்க, நமக்கு டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். ஏன்னா எக்ஸ்பிளனேஷன் வச்சு ஸ்டெப் புரியும், இல்லைன்னு சொல்லலை, புரியறதுக்காண்டி தான் உங்களுக்கு இந்த ஸ்டெப் சொல்லியிருக்கேன். பட் வந்து ஷார்ட்டாக பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டெப் தான் நமக்கு கரெக்டான ஷார்ட். கரெக்டாதுன்னா இந்த ஸ்டெப் தான் நமக்கு கரெக்டான ஷார்ட்கட். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு ஷார்ட்கட்டோட சம்மோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.